பலகாரம்மா பலகாரம், தீபாவளி பலகாரம். வாங்கம்மா வாங்க, விதவிதமான பலகாரம், வித்தியாசமான பலகாரம், புது புது பலகாரம், புதுமையான பலகாரம். இனிப்புக்கு இனிப்பு, காரத்துக்கு காரம், விதவிதமா வித்தியாசமா. தீபாவளினாலே பலகாரம், பலகாரம்னாலே தீபாவளி. அனைத்து இனிப்பு கார வகைகளும் கிடைக்கும் ஒரே இடம் குழந்தை கடை, கூரை கடை. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. www.com கூரைக்கடை.com. வாங்கம்மா வாங்க, தீபாவளி பலகாரம், இனிப்பு வகைகள் வாங்க குழந்தை கடைக்கு வாங்க. நீங்க வந்தா மட்டும் போதும். பார்க்கும் போதே நாக்கில் எச்சி ஊறும் சுவையில் இனிப்பு கார வகைகள். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, குழந்தை கடை, கூரை கடைக்கு வாங்க. என்னது இது, இத்தனை வித்தியாசமான பலகாரம் இருக்கு? அப்பப்பா, கடை முழுக்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்கா. இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்ல, வித்தியாசமா பண்ணி வச்சிருக்கா. எல்லா வருஷமும் தீபாவளிக்கு அதிரசம் முறுக்கு தானே சுட்டு வச்சிருப்பா. ஏகஸ்டா அந்த பணியாரத்தை சுட்டு வச்சிருப்பா. அதான் பலகாரம்னு சொல்லி வித்துக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு என்னென்னமோ உட்காந்துருக்கு சட்டி பானைக்குள்ள எல்லாம் வித்தியாசமான சுவீட்டாலாம் இருக்கு. அப்பப்பா, பார்க்கும் போதே எச்சி ஊரலஜிது. கண்கொள்ள காட்சியெல்லாம் இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்க. ஓனர், என்ன ஓனர்? நானும் நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என் கூட பேசாம என் கடை பலகாரத்து கூட பேசிட்டு இருக்கிய? ஆமா, பலகாரத்து கூட பேசுவா. இல்ல ஓனர், எனக்கு பார்க்க பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. வாய்க்குல வந்துரு நீ கூப்பிடுறீங்களோ? நான் எடை போட்டு தராம அது வராது ஓனர். ஆமா, இதெல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வந்து வித்துட்டு இருக்க? என்னது வாங்கிட்டு வந்து வித்துட்டு இருக்கேனா? ஓனர், இதெல்லாம் என் கையால செஞ்சது. என்னது உன் கையால செஞ்சதா? என் புருஷே, நான், பச்சைக்கிளி, டாடி எல்லாரும் ராத்திரி முழுக்க உட்கார்ந்து சுட்டுருக்கோம். இவ்வளவு பலகாரத்தை நாங்களே ஒத்தையில செஞ்சு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம். குழந்தை சேலை வித்தா, பட்டாசு வித்தா, பலகாரத்தை விற்காம விட்டுட்டான்னு நீங்க பேசிடக்கூடாதுல்ல. அதனாலதான் ராத்திரி முழுக்க கண் விழிச்சு உட்கார்ந்து செஞ்சிருக்கேன் ஓனர். உன் புருஷன் வேற செஞ்சாங்க, நல்லா இருக்குமா? ஓனர், என்னோட கை பக்குவம் ஓனர். அவையெல்லாம் உதவிதான் செஞ்சிருக்காவ. எடுத்து சாப்பிட்டு பாருங்க, கிலோ கிலோவா வாங்கிட்டு போவீங்க. இதுவே இன்னைக்கு மதியம் வரைக்கும் விற்க கூட பத்தாது. என்ன நாங்க ரெடி பண்ண வேண்டியிருக்கோம். அவ்வளவு டேஸ்டான பலகாரம் ஓனர். அம்மம்மா, இவ்வளவு ஏமாத்தி பண்ணாலும் ஒண்ணு இல்லைன்றுவா. ஓனர், நான் என்ன ரொம்பவே லாபம் வச்சு விற்கேன்? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் லாபம் வச்சு விற்பேன் ஓனர். ஆமா, வருஷம் வருஷம் இந்த அதிரசம் முறுக்கு பணியாரம் தானே வித்துட்டு கிடப்பா. இந்த வருஷம் என்ன எல்லாமே புதுசு புதுசா இருக்கு. ஓனர், இந்த தீபாவளியே புதுசா என்னோட கடை பலகாரத்தோட கொண்டாடணும் தான் புதுசு புதுசா ஸ்வீட் பண்ணிருக்கேன் ஓனர். இது ஸ்வீட் தீபாவளி, அதுவும் புது தீபாவளி. இந்த ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போய் கொண்டாடி பாருங்க, எப்படி இருக்குன்னு அப்புறம் தெரியும். அப்போ உன் கடையில அதிரசம் முறுக்கு பணியாரம் இல்ல? முறுக்கு இருக்கு ஓனர், அதிரசமும் பணியாரம் தான் செய்யல. அதுவும் வேணா சொல்லுங்க, எத்தனை கிலோ வேணும் மட்டும் ஆர்டர் கொடுத்துட்டு போங்க. வீட்டுல கொண்டு டோர் டெலிவரி பண்ணிடுறேன். அப்ப எல்லா பிசினஸும் கையில தான் வச்சுக்கிட்டு இருக்க. பச்சை கிளிட்ட பணியாரத்துக்கு மாவை கலக்கி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அதை சுட்டு முடிச்ச உடனே அதிரசத்தையும் சுட்டுருவா. கொக்கீஸ் முறுக்கும் ரெடி ஆயிரும். எல்லாம் வந்துடும் ஓனர். சரி, இதெல்லாம் ஒரு கிலோ எவ்வளவு? ஓனர், எது எடுத்தாலும் 1 கிலோ 300 ரூபா தான். இந்த வடை கூடவா 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்க? ஓனர், ரோஸ் கலர் கூடையில இருக்குல்ல, அது வடை கிடையாது. அது வடைன்னு நினைச்சிடாதீங்க. அது ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டு. இந்த இருக்கு பாருங்க, இதுவும் ஸ்வீட் தான். உங்களுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் வடை. ஆமா, எனக்கு கண்ணு தெரியாது, நீ விளக்கு. இல்ல ஓனர், நீங்க கண்ணு தெரியாம கேக்குறீங்களோன்னு நினைச்சிட்டேன். வடையுமா 300 ரூபாய்? இல்ல ஓனர், வடையை போய் 300 ரூபாய்க்கு விற்பேனா? ஒரு வடை 10 ரூபா தான். மத்தது எல்லாம் 300 ரூபா ஓனர், 1 கிலோ. 300 ரூபாய்க்கு அப்படி என்னதான் ஸ்வீட்டா? ஓனர், எல்லாமே வித்தியாசமான ஸ்வீட் ஓனர். நீங்க நினைக்கிற மாதிரி மத்த கடையில வாங்குற மாதிரி சாதாரணமா இருக்காது. ஒண்ணு வேற வேற டேஸ்ட்ல வேற லெவல்ல இருக்கும். வாங்கிட்டு போய் இந்த தீபாவளியை கொண்டாடி பாருங்க, எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்னு அப்ப தெரியும். இங்க பார், நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வாங்குவேன். சாப்பிடுங்க ஓனர், தின்னு பார்த்துட்டே வாங்குங்க. முதல்ல ஒரு லட்டு எடுத்து தின்னு பார்த்துட்டோம். சின்னதா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. ஆமா, ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. இது என்னது? அது ஜிலேபி ஓனர். இதையும் தின்னு பார்த்துட்டோம். ஓனர், எத்தனை வேணாலும் தின்னுடுங்க, ஆனா திங்கிறதுக்கு சேர்த்து விலை போட்டுருவேன். இலவசமா தின்னு என் கடையில தீபாவளி முடிச்சிடலான்னு சாப்பிட்டாங்க ஓனர். வரவு பூரா தின்னு பார்த்துட்டு ரூபா தராம போயிட்டா என்ன பண்றது? அதனால திங்கிறதுக்கு சேர்த்து நான் விலை எழுதிக்கிடுவேன். சரி, உன்னையெல்லாம் என்னத்த சொல்லனே தெரியல. நீயே தின்னு பாருங்க, வேற விலை போட்டுருவீங்க. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஓனர், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாவ. ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டீங்கல்ல, அதுலயே தெரியலையே உங்களுக்கு? எல்லாத்தையும் எடுத்து தின்னு பார்த்து இங்கே தீபாவளி கொண்டாடி முடிச்சுட்டு போனா என்ன அர்த்தம்? அதனால எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சுன்னா எல்லாத்துக்கும் காசு தரணும். நல்லா வியாபாரம் பண்ணுவேன். எல்லாத்துலயும் ஒரு கிலோ போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துரு. ஓனர், வடையுமா? வடையெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கியா, கடையை கொளுத்து விடுவேன். ஓனர், பிறவே அன்னைக்கு குடுமையை கொளுத்தாதான் சொல்லி சத்தம் மட்டும் இல்ல, ஏன் தப்புதான். வடைய கட்டியான வடைய
சரிங்க ஓனர். எல்லாத்துலயும் ஒரு ஒரு கிலோ போட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கா கொண்டு வந்து பில்லோட வீட்டுல தந்துரி. என்னது 6 மணிக்கா? இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது கேட்டானே 6 மணிக்கு எல்லாம் நாரி நண்டு வச்சு போனதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஓனர் என்ன செஞ்சுட்டே தான் இருக்கோம் ஓனர். உங்களுக்கு சூடா செய்யறதே பார்சல் பண்ணி கொண்டு வரேன். பக்கத்துல தானே இருக்கிய. சரி சரி பாப்பேன். பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு வச்சுக்க வீட்டுல கொண்டு தந்துருவேன். எல்லாம் சூப்பரா இருக்கணும், ஒன்னும் உடையக்கூடாது. சரி ஓனர். உங்களுக்கு எல்லாத்தையும் எடை போட்டு ஒரு அண்டாவிலே கொண்டு தந்துறேன் ஓனர். எதுவும் உடையாது. அப்போ எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி போட்டு கொண்டு வர முடியும்? சோ இல்ல ஓனர், உங்களுக்கு பேக் பண்ணியே கொண்டு தந்துறேன். சரி சரி. என்னது என்னது இது? பார்த்தா தெரியலையா? எதுக்கு இப்படி சாக்குல பயணம் போற? அதுக்கு டீ கொளுத்தி விட்டுலான்னு பாத்தியா? இங்க பார், டீ கொளுத்தேக்கு வந்தான்னு வச்சுக்க இந்த தடவை குடிமையில ஷூ கொளுத்தி விட்டு விடுவேன். ஆமா, பாவீடுக்கு பெரிய ஆபீசர் இவரு. வந்தியா வாங்கினியா போயிட்டே இருக்கணும். நின்னுட்டு ஏதாவது அது இதுன்னு பேசுன குடிமை இருக்கா தீவாளி கொண்டாடி விடுவேன். எதுக்கு? என்ன காதலன் காதலிமா நீங்க? ரகசியமா யாரும் இல்லாத நேரத்துல மீட் பண்ணிட்டு போறதுக்கு கொண்டை இருக்காத அட்டு ஜிலேபி செஞ்சு விடுவேன். ஆமா, கொண்டையில இருக்கா கொண்டையில. குடிமைய முதல்ல அறுக்காம வச்சிருக்கேன்ல, நீ பேசிட்டு தான் திரிவ. ஆமா, எதுக்கு நீ இப்ப வந்த? நீங்க எதுக்கு வந்தீங்க? அதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம். நான் எல்லாத்துலயும் ஒரு கிலோ வாங்கிருக்கேன். நீ வாங்குவியா? அது வந்து 1 கிலோ வாங்குறேனோ 1 வாங்குறேனோ அது என்னோட விருப்பம். நானும் கஸ்டமரா தான் வந்திருக்கேன். கஸ்டமரா வந்திருந்தா பொருள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். இப்படி அதிர்ச்சியாகி சாக்காயவே இருக்க கூடாது. ஒழுங்கு மரியாதை என்ன வேணும் கேட்டு வாங்கிட்டு கிளம்பியா? நீங்க இருக்க இடத்துல என்னால ஒண்ணு வாங்கிக்கிட முடியாது. நான் வந்து வாங்கிக்கிட்டு போறேன். போ, அந்த முக்கவே நின்னுட்டு மாத்தி மாத்தி பார்க்க போது இதுக்கு பேச்ச பாரு. ஓனர் கஸ்டமர் ஓனர். ஆமா, கஸ்டமர் பெரிய கஸ்டமர். இந்த கரப்பாம்பூச்சிலாம் உனக்கு கஸ்டமர். ஒழுங்கா நான் கேட்ட ஸ்வீட்ல வீட்டுக்கு வரணும். வர ஓனர், நீங்க போங்க. நான் நிக்கேதான் உனக்கு கஸ்டமருக்கு போல. இல்ல ஓனர், நீங்க கடமை நின்னுட்டே இருங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா கஸ்டமர்ட்ட மட்டும் எதையும் பேசாம இருங்க. ஆமா, உன் கடை முன்னாடி சும்மா நிக்கேக்கு நான் என்ன பொம்மை? நான் வீட்டுக்கு போறேன். ஷப்பா, அந்த ஓனரை புரிஞ்சுக்கிடவே முடியல. பலகாரமா பலகாரம், தீபாவளி ஸ்வீட் கார பலகாரம். வாங்கம்மா வாங்க, தீபாவளி பலகாரம் வாங்க, கூரை கடைக்கு வாங்க. வாங்கம்மா வாங்க, தீபாவளி பலகாரம்மா, தீபாவளி பலகாரம். முறுக்கு, பணியாரம், லட்டு, குக்கீஸ் முறுக்கு. வாங்கம்மா வாங்க, தீபாவளி பலகாரம்மா, தீபாவளி பலகாரம். என்ன ஒத்த ஆள் கூட இந்த பக்கம் வர மாட்டேங்க? என்னவா இருக்கும் இன்னைக்கு? நான் சூப்பரா எல்லா பலகாரமும் செஞ்சு வச்சிருக்கேனே. எல்லா வருஷமும் அந்த குழந்தை இந்த பலகாரத்தை தானே வச்சு வித்துட்டு இருப்பா. ஒரு தூள் கூட இல்லாம வித்து காலியாயிருமே. அதனாலதான் இந்த வருஷம் நான் போட்டேன். ஏன் நம்ம கடைக்கு ஒரு ஆளும் வரல? பலகாரமா பலகாரம், தீபாவளி பலகாரம். வாங்கம்மா வாங்க, தீபாவளி பலகாரம் வாங்க வாங்க. சாமி எதுக்கு இப்படி கத்திட்டு வரா? என்ன சாமி? போச்சு செல்லமாட்டி, போச்சு எல்லாம் போச்சு. என்னது போச்சு? எங்க போச்சு? எதுக்கு இப்படி அவசரமா சொல்லியா? நானே இப்பதான் கடையை திறந்து வச்சிருக்கேன். என்ன ஒத்த வியாபாரம் அவள அதுக்குள்ள போச்சு போச்சுன்னு கத்திட்டு வரா? செல்லமாட்டி, இனிமே வியாபாரம் நடக்காது. எதுக்கு இப்படி சொல்றா? அப்படி என்ன பொறாமையா மேல? ஐயோ செல்லமாட்டி, எனக்கு எந்த பொறாமையும் இல்ல. அந்த குழந்தை என்ன கடை போட்டுட்டு இருக்கானே பாத்துட்டு வர சொன்னீல்ல? ஆமா, அத பாத்துட்டு தான் இப்படி வேகமா வாட்டி வரேன். என்னாச்சு சாமி? அந்த குழந்தையோ இன்னைக்கு தான் பலகார கடை போட்டுருக்கா. போட்டுட்டு போட்டோம், இதே பலகாரம் தானே அவளும் சுட்டு வச்சிருப்பா. அவளை விட கொஞ்சம் ரேட் கம்மியா கொடுத்தா என்கிட்ட தான் எல்லாரும் வந்து வாங்குவாவே. அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு பலகாரத்தை நல்லா டேஸ்டா செஞ்சு வச்சிருக்கேன். கண்டிப்பா எனக்கு தான் வியாபாரம் நடக்கும். செல்லமாட்டி, அதுதான் இல்ல. அந்த குழந்தை இந்த வருஷம் இந்த பலகார கடையே போடல. அப்படியா? என்ன பலகார கடை போட்டுருக்கா அப்போ? செல்லமாட்டி, விதவிதமாய், வித்தியாசமாய், அழகழகாய், அற்புதமாய். ஏய் சாமி, அவ என்ன கடை போட்டுருக்கான்னு கேட்டா எதுக்கு இப்படி பாடிட்டு இருக்கா? செல்லமாட்டி, அவ வித்தியாசமான கடை போட்டுருக்கா. வித்தியாசமான கடையா? அப்படி என்ன போட்டுருக்கா? அதையும் கேக்குறியா? எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. பாக்குறதுக்கு அப்படியே கண்ணை பறிக்குது. அப்படி என்னதான் வச்சிருக்கா? ஜிலேபி, ஜாங்கிரி,
உன் கையால எதுவும் செஞ்சிருக்க மாட்டா. பலகார கடை போடணுமேங்கிறதுக்காக ஏதாவது ஸ்வீட் கடையை பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சிருப்பா. இல்ல செல்லமாண்டி, கடையில வாங்கின மாதிரி தெரியல, எல்லாம் பாத்திரத்துல தான் அடுக்கி வச்சிருக்கா. கடையில வாங்கியிருந்தா பாத்திரத்துல அடுக்க மாட்டாவளோ? அவ எங்கேயாவது வாங்கிட்டு வந்து வச்சிருப்பா, அதெல்லாம் விக்காது. இது நானே என் கையால செஞ்சது, கண்டிப்பா இதுதான் விக்கும். நீங்க தான் சொல்லணும், ஓனர் ரவியல எல்லாத்தையும் ஒரு கிலோ வாங்கியிருக்காப்ல. ஈ அம்மா, சரோஜாக்காவா? ஒரு நாள் என் கடையில வந்து வாங்க மாட்டேங்க, அவ கடையில போய் ஒரு கிலோ வாங்கியிருக்காப்ல. ஆமா செல்லமாண்டி, உங்க கடை இவ்வளவு தூரமா இருக்குல்ல, அவ அங்க பக்கத்துல ஊருக்குள்ளே போட்டு விடிய, அதனால எல்லாரும் அங்கே ஸ்டாப் ஆயிடுறியாவ. சாமி, அப்படின்னா அந்த கடை பக்கத்துல போய் யாராவது வந்தாவனா அவிய கிட்ட நான் கடை போட்டிருக்கேன், விலைலாம் கம்மியா வச்சு கொடுக்கேன்னு சொல்லு. அப்புறம் வீட்டுல செஞ்ச பலகாரம் தான் செல்லமாக்கா வச்சு வித்துக்கிட்டு இருக்காவே, இந்த குழந்தை விக்கிறது எல்லாம் கடையில வாங்கின பலகாரம்னு சொல்லிவிடு. அப்படி நீ சொன்னீனா அவ வியாபாரம் கெட்டு போயிடும், எல்லாருமே இங்கதான் வந்து வாங்குவாவே. சரி செல்லமாண்டி, ஆனா அங்க இருக்கிறது எல்லாமே கண்ணு கபர்ற மாதிரி இருக்கு, அத விட்டுட்டு இங்க வர்றது டவுட் தான். நீ சொல்லு சாமி, அதுல என்னென்னவோ சேர்த்திருக்கா, அதெல்லாம் கடையில வாங்கினதுன்னு சொல்லு. எல்லாருமே வீட்டுல செய்யற பலகாரத்துக்கு தான் ஆசைப்படுவாவே, கடையில வாங்கி விக்கிறான்னு சொன்னா கண்டிப்பா அது யாரும் வாங்க மாட்டாவே. இங்க வந்து வாங்க சொல்லு, நான் எல்லாருக்கும் ரேட் கம்மியாவும் கொடுக்கறேன்னு சொல்லு. சரி செல்லமாண்டி, நான் போய் சொல்லி கஸ்டமர்ஸ் எல்லாம் இங்க அனுப்பி விடுறேன். சரி சாமி. பேதி எடுப்பா எல்லா வருஷமும் இதுதானே செஞ்சு வைப்பான்னு நானே இது செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். இந்த வருஷம் வேற எதையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காளா? எனக்கு வியாபாரம் நடக்குமா நடக்காதா? 20 ஐட்டத்துக்கு மேல செஞ்சு வச்சிருக்காளா? இப்படிதான் அவளால முடியுதோ? எனக்கு இது சுடுறதுக்கே போதும் போதுன்னு ஆயிட்டு. சரியான வித்தகையா தான் இருக்கா, கடையில வாங்கிட்டு வந்து வச்சிருப்பா. ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கா, அது தெரியாம அதுவும் போய் உழுகுவே. சரோஜாக்கா என் கடையில வந்து ஒரு நாள் ஒரு பொருள் கூட வாங்க மாட்டாவ, அவ கடையில ஒரு கிலோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காவலாம். அப்படி என்னதான் இருக்கோ தெரியல. சரோஜாக்காவை பாத்துறட்டும், கேட்காம விடக்கூடாது. பலகாரமா பலகாரம், தீபாவளி பலகாரமா தீபாவளி பலகாரம். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, தீபாவளி பலகாரம் வாங்க, கூரை கடைக்கு வாங்க. என்னது இது, விதவிதமான ஸ்வீட் எல்லாம் இருக்குது. இதுல நிறைய ஐட்டம் நான் சாப்பிட்டது கூட இல்லையே. பார்க்கவே எல்லாம் நல்லா இருக்கு குழந்தை பிள்ளை. என்னது இதெல்லாம்? மீன்காரக்கா, எல்லாம் தீபாவளி பலகாரம் தாக்கா. எல்லாத்துலயும் ஒரு கிலோ வாங்கிட்டு போய் இந்த தீபாவளியை புதுவிதமான ஸ்வீட்டோட கொண்டாடுங்க. நாவில் நடமாடும் புதிய சுவை. எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. விலை எவ்வளவு குழந்தை பிள்ளை? ஏக்கா, எந்த ஸ்வீட் எடுத்தாலும் 300 ரூபா தான்க்கா ஒரு கிலோ. 300 ரூபாயா? ஆமாக்கா, 300 ரூபா தான். கடையில போய் வாங்கினீங்கன்னா எல்லா ஸ்வீட்டுமே ஒரு கிலோ 500 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். அப்படியா? வானர் வாங்கிட்டு போயிட்டாங்களா? ஆமாக்கா, எல்லாத்துலயும் ஒரு கிலோ போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வர சொல்லியிருக்காவ. சாயங்காலம் தான் எங்களுக்கு ஹோம் டெலிவரி. அப்படியா? வானர் வாங்கிட்டாலே எங்க வீட்டுக்கு பலகாரம் வந்துரும். ஏன்னா அவ தங்கச்சி என் வீட்ல தானே இருக்கா, தீபாவளி பலகாரம் கொடுத்து விட்டுருவாவே. மீன்காரக்கா நிறைய தந்துருவாங்களோ? எங்க நிறைய தருவாவே, ரெண்டு அனுப்புவாவே. தங்கச்சிக்கும் தங்கச்சி புருஷனுக்கும் சாப்பிடுற அளவுக்கு தான் அனுப்புவாவே. எல்லா பொருளும் வாங்கியிருக்காங்கல்ல, எல்லாத்துலயும் ரெண்டு வாரம். அது எப்படிக்கா பத்தோம், நீங்க வாங்கிக்கிடுங்க. குழந்தை பிள்ளை, என்னால கிலோவால வாங்க முடியாது, அதனால எனக்கு எல்லாத்துலயும் கால் கிலோவா போட்டு மொத்தமா கெட்டி தந்துரு. இந்த தீபாவளிய வான் கடை சீட்டோட இனிப்பா கொண்டாடிரு. சரிக்கா. எல்லா ஸ்வீட்லயும் கால் கிலோ கட்டினாலே எப்படியும் ஒரு 5 கிலோக்கு மேல வந்துடும். உங்ககிட்ட கட்டி தந்துடவா இல்ல வீட்டுல கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடவா? இல்லக்கா, வீட்டுல எல்லாம் ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓனருக்கு அதுல இருந்து தான் டெலிவரி பண்ண போறேன். உங்களுக்கும் அதுல வேணுமா இல்ல இப்பவே கட்டி தந்துட்டா? சரி மீன்காரக்கா. சௌமி, என்னாச்சு? அதுவும் எல்லா பலகாரமும் வீட்டுல செஞ்சது. இவ்வளவு நிறைய கடையில வாங்கிட்டு வந்து வைக்கல. செல்லமாண்டி எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா செஞ்சு வச்சிருக்காங்க ஃபிஷ் ஆண்டி. விலையும் இவ்வளவு விட கம்மியா தான் கொடுக்காவல, அங்க வந்து வாங்கிக்கிடுங்க. சாமிமா, நான் எல்லாத்துலயும் கால் கிலோ கொண்டு வந்து வீட்டுல தந்துருன்னு சொல்லிட்டேனே. ஃபிஷ் ஆண்டி இவ கடையில வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா, இது உடம்புக்கு அன்ஹெல்தி.
கிடக்கா. இப்படி ஆயிப்போச்சே. சௌமி உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் போறேன். சௌமியா இப்படி சுத்திட்டு தெரியா? ஓனர் தான் சௌமிக்கு சரியான ஆளு. பலகாரமா பலகாரம், தீபாவளி பலகாரமா தீபாவளி பலகாரம். குழந்தை சரோஜா இப்பதான் பார்த்தேன். நீ பலகார கடை போட்டிருக்க, நிறைய வித்தியாசமான ஐட்டம்லாம் இருக்குன்னு சொன்ன, அதான் பார்க்கலாமேன்னு வந்தேன். ஏக்கா தான் நேரத்தை சொன்னேன்லக்கா பலகார கடை போட போறேன். நீ மறந்துட்டேன் குழந்தை, என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் சரோஜா சொன்னா உடனே தான் ஓடியாரேன். சரிக்கா, எல்லாத்துலயும் ஒரு கிலோ போட்டுருவோமா? என்ன சௌமி சொல்ல மாட்டேன், பலகார கடை தான் போட்டிருக்காங்க, அங்க வந்து வாங்குங்க, விலையும் கம்மி. இல்ல சௌமி, நான் குழந்தை கடையிலே வாங்கிக்கிறேன், எப்பவுமே இங்கதான் வாங்குவேன். இந்த தடவை வேற நிறைய வித்தியாசமான பலகாரம்லாம் இருக்கு, அதனால நான் செல்லம்மா கடைக்கு வரல, எனக்கு இங்கே தான் பிடிக்கும். ரோசா பாட்டி அவ கடையில வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா, இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். அங்க செல்லமாண்டி எல்லாம் வீட்ல செஞ்ச பலகாரத்தை இறக்கி வச்சிருக்காங்க, அங்க வந்து வாங்குங்க. குழந்தை எப்பவுமே கடையில வாங்கிட்டு வந்து விற்க மாட்டாவ, கையில தான் செஞ்சிருப்பா. நான் இங்கே வாங்கிட்டேன் சௌமி, நீ போ. இவியலாவது செல்லமாண்டி கடையில போய் வாங்குறதாவது, இவிய அவ கூட சண்டை சொட்டு தரவ அப்படிதான் இருக்கும். இவிய கிட்ட எல்லாம் சொன்னதே தப்பு. ரோசப்பக்கா சௌமி என்னக்கா சொல்லிட்டு போறா? அது வந்து குழந்தை செல்லம்மாவும் பலகார கடை தான் போட்டிருக்காளாம், அவ எல்லாமே கையால செஞ்சு வச்சிருக்கா, அங்க வந்து வாங்குங்கன்னு கூப்பிட்டா. நான் குழந்தை கையில தான் செஞ்சிருப்பா, நான் இங்கே வாங்கிடுவேன், இதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டேன். ஓஹோ, இதத்தான் வரவிய காதல எல்லாம் கடிச்சிட்டு இருக்காளோ? ஏனி வார்த்தை குடுமையா அறுத்தறி. ரோசப்பக்கா நானும் எல்லாமே கையில தாக்கா செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியே குழந்தை, ஒரு கிலோ எவ்வளவுன்னு வித்துட்டு இருக்கா? ஏக்கா எதை எடுத்தாலும் 300 ரூபா தாக்கா. 300 ரூபாயா? குழந்தை அப்படின்னா எல்லாத்துலயும் ஒரு அரை கிலோ கட்டு. ஏக்கா இப்பவே கட்டி தந்துட்டுமா, வீட்டுல கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடட்டுமாக்கா? இப்பயே தா குழந்தை, பிள்ளைகள் கேட்டுட்டு வீட்டுல கிடக்குது பத்தியா திங்கும். சரிக்கா இருங்க கட்டி தரேன். பரவாயில்லையே, 3 ஆர்டரும் பெரிய ஆர்டரா இருக்கு. இன்னைக்கு வரவி பூரா இப்படிதான் வாங்குவாங்க, நம்மளுக்கு வியாபாரம் இன்னைக்கு சக்சஸ் தான். ஏக்கா சாப்பிட்டீங்களா? இல்லடா, பருப்பு குழம்பும் பாவக்காய் பொரியலும் செஞ்சு வச்சிருக்காவ, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதனால சாப்பிடலடா தங்கச்சி. கருவாடி ஏதாவது பொரிச்சு தந்தா சாப்பிடலாமேன்னு தோணுது. ஏக்கா நம்ம வீட்டுல சாப்பிடுறீங்களா? நான் இன்னைக்கு கார குழம்பு வச்சிருக்கேன். ஏமா பிஷாண்டி, நாங்க இங்க இருக்க கூடாதா? அப்படியா? ஏல மீன்காரி எங்களுக்கு தெரியாத. தங்கச்சிமா வாடா போலாம். பாட்டியல் மாதிரியே நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க போல இருக்கே, எல்லாத்தையுமே ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். ஏக்கா நீங்க தீபாவளிக்கு பலகாரம் எல்லாம் செய்வீங்களா? இல்ல அதெல்லாம் செய்ய மாட்டேன், கடையில தான் வாங்கி சாப்பிடுவோம் எப்பவுமே. அப்படியாக்கா, எதுவுமே வீட்டுல செய்ய மாட்டியலோ? ஆமா டீனா, வீட்டுல எல்லாம் செய்ய மாட்டேன். என் புருஷனை கடையில போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன், அவையெல்லாம் வாங்கிட்டு வந்து தந்துருப்பாவே. எல்லா வருஷமும் அப்படிதான் தீபாவளி கொண்டாடுவோம். ஓ அப்படியாக்கா? ஆமா, நீ எப்படி தீபாவளி கொண்டாட போறா? நானும் அப்படிதான்க்கா கொண்டாடலான்னு இருக்கேன். என்ன மீன்கறக்கா? அப்படியாக்கா, நானும் தீபாவளிக்கு பலகாரம் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். குழந்தை கடை போட்டாலோ? அப்படியாக்கா? ஐயோ, அந்த செல்லம்மா கடையிலேயே, அங்க போய் வாங்கி சாப்பிட்டாலே வாந்தி பேதியில வரும். நான் அங்கெல்லாம் போக மாட்டேன்க்கா, குழந்தை கடை போட்டிருக்கான்னு சொல்றீல்ல, அங்கதான் போய் வாங்கலான்னு இருக்கேன். அப்படியாக்கா? அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு? சரிக்கா,